ஓம் அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கங்கள். முந்தைய பதிவில் எண்கணிதம் பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் கோட்சாரம் என்பதை பற்றி பார்ப்போம். கோட்சாரம் என்பது கோள்களின் சாரம் என்று பொருள். ஜோதிடத்தில் 12 ராசி கட்டங்களில் ஒவ்வொரு ராசி கட்டங்களிலும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். 12 ராசி கட்டங்களில் சேர்த்து மொத்தம் 108 நட்சத்திர பாதம். ஜோதிடத்தில் உள்ள 9 கோள்களில் எந்தெந்த கோள் எந்தெந்த நட்சத்திரத்தின் பாதத்தின் சாரத்தில் நிற்கிறது என்பதை குறிப்பதுதான் கோள்களின் சாரமான கோட்சாரம். வானமண்டலத்தில் உள்ள கிரகங்கள் ஒவ்வொரு நொடியும் நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த நகர்வுகளை குறிக்கும் அளவீடுதான் கோட்சாரம். ஒரு ராசி கட்டத்தை 30 பகுதியாக பிரித்தார்கள். அதாவது 30 பாகைகள், 30 டிகிரி என்பார்கள். அந்த 30 டிகிரியை ஒவ்வொரு கோளும் எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு கால அளவுகளில் கடக்கும் என்பதே கோட்சாரம். ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தை நாள் கணக்கில் கடக்கும், ஒரு கிரகம் மாத கணக்கில் கடக்கும், ஒவ்வொரு கிரகங்கள் வருட கணக்கில் கடக்கும். நாள் கணக்கில் கடக்கக்கூடிய கிரகம் என்பது சந்திரன். இதனை நாள் கிரகம் என்பார்கள். அதுபோல மாத கிரகங்கள் என்று உண்டு. சூரியன் ஒரு ராசியை கடப்பதற்கு 1 மாத காலம் எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் தோராயமான அளவுகள், ஒரு நாள் முன்பின் வரலாம். ஒரு ராசி கட்டத்தில் 30 டிகிரி இருக்கிறதென்றால் சூரியன் ஒரு நாளைக்கு 1 டிகிரி அளவுக்கு நகரும். அதுவே சந்திரன் ஒரு ராசியை கடப்பதற்கு 2 நாள் முதல் 2.25 அல்லது 2.5 நாட்களை எடுத்துக்கொள்ளும். சந்திரன் தோராயமாக ஒரு ராசியில் ஒரு நாளைக்கு 4 பாதங்கள் அல்லது 5 பாதங்களை கடந்துவிடும். புதனும் சுக்கிரனும் மாத கிரகங்கள். இவையும் தோராயமாக ஒரு மாதத்திற்குள் ஒரு ராசியை கடக்கும். ஆக மாத கிரகங்கள் என்பது புதன், சுக்கிரன், சூரியன் இவையெல்லாம் 30 நாள் அல்லது 32 நாளுக்குள் ஒரு ராசியை கடக்கும். இன்னொரு மாத கிரகம் இருக்கிறது, அது செவ்வாய். இந்த செவ்வாய் 1.5 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை கடக்கும். அடுத்ததாக குரு ஒரு ராசி கட்டத்தை கடப்பதற்கு 1 வருட காலங்கள் தோராயமாக எடுத்துக்கொள்ளும். அடுத்ததாக ராகு, கேது. நிழல் கிரகங்களான ராகு, கேது என்பது 1.5 வருடங்கள், அதாவது 18 மாதங்கள் ஒரு ராசி கட்டத்தை கடப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் கால அளவு. அதுக்கடுத்ததாக சனி கிரகம். கிரகங்களிலேயே ஒரு ராசி கட்டத்தை கடக்க நீண்ட நாட்களை எடுத்துக்கொள்ளும் கிரகம் என்றால் அது சனி கிரகம்தான். இவை 2.25 வருடங்களிலிருந்து 2.25 வருடங்கள் தோராயமாக ஒரு ராசி கட்டத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும். கிரகங்கள் நீள்வட்ட பாதையில் சுழல்வதால் வக்ரகதி பெறும். சுக்கிரனும் புதனும் சூரியனுக்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால் ராசி மண்டலத்தில் ஒன்று சூரியனுக்கு அருகில் இருக்கும் 1-2 கட்டங்களை தாண்டி செல்லாது அல்லது சூரியனுடனேயே இருக்கும். சூரியனுக்கு மிக அருகில் இந்த கிரகங்கள் வரும்போது அஸ்தங்கமடையும். அஸ்தங்கம் என்றால் தனது ஒளியை இழக்கும். சூரியனுக்கு அருகில் ஒரு கிரகம் செல்லும்போது சூரியனுடைய பிரகாசத்தால் அந்த கிரகங்களின் ஒளி மங்கி தெரிவதால் அந்த கிரகங்களுக்கான பலம் குறையும் என்பார்கள். அதுபோலவே சூரியனுடன் சேரும் கிரகங்களும் அஸ்தங்கமடையும். அது ஒரு குறிப்பிட்ட பாகைகளில்
சேரும்போது அஸ்தங்கமடையும். அப்பொழுது அந்த கிரகங்கள் எல்லாம் வலுவிழக்கும், அதற்கான பலனின் அளவு குறையும் என்பார்கள். குரு, செவ்வாய், சனி இந்த கிரகங்களெல்லாம் சூரியனிலிருந்து 150 டிகிரி, அதாவது 5 கட்டங்கள் தாண்டி செல்லும்போது வக்ரகதி அடையும். அப்பொழுது கிரகம் தான் ஏற்கனவே நின்ற ராசிக்கே திரும்புவதாக ஜோதிட கணக்கீடுகள் வரும். இவற்றை வகுப்பாக எடுக்கும்போது விரிவாக புரிய வைக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் எந்த அளவிற்கு இடம் பெயர்ந்திருக்கின்றன, எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் நிற்கிறது என்பதை குறிப்பதே கோச்சாரம். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், ராகு, கேது என்ற நிழற் கிரகங்களுக்கு வக்ரமும் அஸ்தங்கமும் இல்லை. ஏனென்றால் மற்ற கிரகங்களெல்லாம் கடிகார சுற்று போல் இடமிருந்து வலமாக சுற்றும். ராகு, கேது என்ற நிழல் கிரகங்கள் அதற்கு எதிர் திசையில் சுற்றும். அதாவது எப்பொழுதுமே வக்ரகதியிலேயே சுற்றக்கூடிய கிரகங்கள். வக்ரம் அடையக்கூடிய கிரகங்கள், அஸ்தங்கம் அடையக்கூடிய கிரகங்கள் அந்த காலகட்டங்களில் தான் நின்ற இடத்திற்கே திரும்பவும் வரும்போது அதனுடைய நகர்வுக்கான ஒரு ராசி கட்டத்திலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்வதற்கான கால அளவீடு மாறுபட்டு வரும். ஒரு மாத காலம் என்பது 1.5 மாதம் கூட ஒரு ராசி கட்டத்தில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஒரு மாதம் என்பது 30 நாள் என்ற அளவிலிருந்து 35 நாள், 45 நாள் கூட ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும். அதுபோல செவ்வாய் கிரகம் வக்ரம் அடையும் போது ஒரு ராசியில் 3 மாத காலம் கூட இருக்கும். ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதை தான் கிரக பெயர்ச்சி என்கிறோம். சூரியன் ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது மாதங்கள் மாறுகிறது. தற்பொழுது தை மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் இருக்கும். தனது 30 பாகைகளை கடந்து அடுத்தது மகர ராசிக்கு சூரியன் வரும்போது தை மாதம் ஆரம்பிக்கும். மகர ராசி முடிந்து கும்பராசிக்கு வரும்போது மாசி மாதம் ஆரம்பிக்கும். சந்திரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கடக்கும்போது ராசிகள் மாறும். நாள் கிரகங்கள், மாத கிரகங்கள் மாறும்போது வெகு விரைவில் மாறுவதால் இவற்றிற்கான பலனுக்கு பெரும்பாலும் யாரும் அதிக முக்கியத்துவம் தருவதில்லை. ஆனால் வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி ஆகியவை மாறும்போது நீண்ட நாட்கள் ஒரு ராசியில் நிற்பதால் அவற்றிற்கான பலன்கள் நீண்ட நாள்கள் ஒரே மாதிரி இருக்கும் என்பதால் அந்த பெயர்ச்சிகளுக்கு மட்டும், அதாவது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு, கேது பெயர்ச்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பலன் சொல்கிறார்கள். இந்த குரு பெயர்ச்சி மேற்சொன்ன விஷயங்களை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் என்பது தினமும் நொடிக்கு நொடி நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. கோச்சாரம் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சில ஜோதிட அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த கிரகங்களின் நகர்வுகளுக்குண்டான கால அளவுகளையும் சொல்லி கொண்டு வருகிறோம். அதன்படி கிரகங்களுக்குண்டான பார்வைகளை பற்றியும் தெரிந்து கொள்வோம். எல்லா கிரகங்களும் தான் நின்ற இடத்திலிருந்து பொதுவாக 7ஆம் வீட்டை பார்க்கும். அதாவது தனக்கு எதிரே உள்ள வீடு என்பது 7ஆம் வீடு. நாம் எப்படி நமக்கு எதிரே உள்ள மனிதர்களை எந்த காரணமும் இல்லாமல் பார்க்கிறோமோ அதுபோல் ஒரு கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை என்று உண்டு. அதாவது 7ஆம் இடத்தை மட்டுமல்லாமல் இன்னும் வேறு இடங்களையும் பார்க்கும். அதன்படி பார்த்தால் குரு தான் நின்ற இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கும். இதை திரிகோணம் என்பார்கள்.
செவ்வாய் கிரகம் தான் நின்ற இடத்திலிருந்து 4ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்க்கும். சனி தான் நின்ற இடத்திலிருந்து 3ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்க்கும். இவையெல்லாம் சிறப்பு பார்வை என்பார்கள். அதுபோல ராகு கேது தான் நின்ற இடத்திலிருந்து 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கும். ஆக குரு என்பது தான் நின்ற இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய 3 வீடுகளையும், செவ்வாய் என்பது தான் நின்ற இடத்திலிருந்து 4, 7, 8 ஆகிய இடங்களையும், சனி கிரகம் தான் நின்ற இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடத்தையும், ராகு கேது தான் நின்ற இடத்திலிருந்து 3, 7, 11 ஆகிய இடங்களையும் பார்க்கும். கோச்சாரத்திலும் ஒரு கிரகம் நகரும் போது அது எந்த இடத்தில் நகர்ந்திருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து அந்த கிரகங்களுக்கு உண்டான பார்வைகள் இருக்கும் இடங்களை, அதாவது வீடுகளை பார்க்கும். அதை கொண்டுதான் பலன்களை கூறுகிறார்கள். ஜாதகத்தில் பலன் பார்ப்பது என்பது லக்னத்தை கொண்டு பலன் பார்ப்பார்கள். ஆனால் கோச்சாரத்தில் சந்திரன் நின்ற ராசியிலிருந்து கிரகங்களுக்கான பலனை பார்ப்பார்கள். கோச்சாரத்தில் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் என்று வைத்துக்கொள்வோம். மீன ராசிக்காரர்களுக்கு பலன் பார்ப்பதாக இருந்தால், அதாவது இது மீன ராசிக்காரர்கள் என்று சொல்வதை விட மீன ராசிக்கு பலன் பார்ப்பதாக இருந்தால், குரு மீன ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாறிவிட்டார் என்றுதான் சொல்லுவார்கள். குரு மீன ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்தால் அவர் எந்தெந்த இடங்களை பார்ப்பார் என்றால், 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியையும் பார்ப்பார். அப்படியானால் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் சொல்ல வேண்டும் என்றால், குரு நின்ற ராசியிலோ அல்லது குரு பார்வையிடும் கன்னி, விருட்சகம், மகர ராசியிலோ ஜாதகருக்கு உண்டான திசையோ புத்தியோ நடந்தால் குரு பெயர்ச்சி என்பது அவர்களுக்கு நல்ல பலனை அளிக்கும். அதேபோல அந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ நடந்தால் இந்த குரு பெயர்ச்சி என்பதற்கு அவர்கள் இன்னும் முக்கியத்துவம் தரலாம். மீன ராசிக்காரர்களுக்கு தற்போது நடக்கும் திசையோ புத்தியோ குரு நின்ற இடத்திற்கோ குருவின் பார்வை பெறும் இடத்திற்கோ சம்பந்தமில்லாமல் இருந்தால் இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு பெரும்பாலும் நன்மையோ தீமையோ எந்த பலனையும் பெரும்பாலும் செய்யாது. மீன ராசிக்கு குரு ராசி அதிபதியாக வருவதால் சுபத்தை செய்வார். குரு பெயர்ச்சி என்பது அவர்களுக்கு நடக்கும் திசையையோ புத்தியையோ பார்வை செய்தால் அவர்களுக்கு நற்பலன்கள் கூடுதலாக வரும். அதுவே ரிஷபராசிக்கு குரு 8 அஷ்டமாதிபதியாக வருவதால் அவர்களுக்கு குரு பெயர்ச்சியில் அந்த ராசிக்காரர்களுக்கு தற்போது நடக்கும் திசையோ புத்தியோ குரு பார்க்கும்போது பெரிதாக நற்பலன்கள் வராது. இதில் நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்தந்த ராசிக்காரர்களுக்கு அப்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியை பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் சேர்ந்தோ பார்வையாலோ சம்பந்தம் இருந்தால்தான் அந்த குரு பெயர்ச்சி என்பதோ அல்லது சனி பெயர்ச்சி என்பதோ ராகு கேது பெயர்ச்சி என்பதோ அவற்றிற்குரிய பலன்களை கூடுதலாகவோ குறைவாகவோ கொடுக்கும். அப்படி எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் அவர்கள் இந்த பெயர்ச்சியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி என்பது பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு
தற்போது நடக்கும் திசைக்கோ புத்திக்கோ சம்பந்தம் ஏற்படாமல் தான் இருக்கிறது. அப்படி இருப்பவர்கள் பொதுவாக சொல்லப்படும் ராகு, கேது, குரு, சனி பெயர்ச்சிக்குண்டான பலன்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க தேவையில்லை. கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சி என்பது ஒருவரின் நிலையை மாற்றாது. ஒருவருக்கு யோகமான திசை நடக்கும்போது அவர்களுக்கு சுப சம்பந்தமான கோச்சார கிரகங்கள் அந்த ராசிக்காரர்களுக்கோ அல்லது லக்னக்காரர்களுக்கோ சுப சம்பந்தமான நட்சத்திரங்களின் பாதச்சாரங்களில் நின்று கிரக பெயர்ச்சி ஆகும்போது அவர்களுக்கு யோகமான பலனையும், அதுவே அவர்களுக்கு அசுபமான நட்சத்திரங்களின் பாதங்களில் நின்று பெயர்ச்சியாகும்போது கெடு பலன்களையும் அளிக்கும். இது ஒரே ராசிக்காரர்களுக்கு பலன்கள் மாறி மாறி வரும். ஏனென்றால் ஒரே ராசியில் பிறந்த பல கோடி பேர் இருப்பார்கள். எல்லோருக்கும் ஒரே திசையோ ஒரே புத்தியோ நடக்காது. அதே போல எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உள்ளானவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒரே ராசியில் பிறந்தவர்கள் தற்போது குழந்தைகளாகவும் இருப்பார்கள், இளம் வயதினராகவும் இருப்பார்கள், 40 வயது 50 வயதினராகவும் இருப்பார்கள், 80 90 வயது உடையவர்களும் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது பொதுவாக சொல்லப்படும் பலன்கள் எல்லாம் இவற்றிற்கு பொருந்தாது. ஒருவர் தன்னுடைய பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரது சுய ஜாதகத்தில் தற்பொழுது எந்த தசை புத்தி நடக்கிறதோ அதற்கு எந்தெந்த கோச்சார கிரகங்கள் பார்வையோ சேர்க்கையோ இருக்கிறதோ அதற்கு தக்கபடி தங்களது சுய ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிந்து கொள்வதே சரியாக இருக்கும். பொதுவாக ராகு, கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சிக்கு தொலைக்காட்சிகளில் அல்லது வலைதளங்களில் சொல்லக்கூடிய பலன்களையும் புத்தகங்களில் வெளியிடப்படும் பலன்களையும் படித்து கொண்டு அந்த பலன்களையெல்லாம் தனக்கு தீய பலன்களையோ நல்ல பலன்களையோ தனக்கு நடக்கும் என்று நம்பி குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த கோச்சார பலன்களெல்லாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தாது என்பதற்கு ஒரு உதாரணத்தை பற்றி பார்ப்போம். அப்படியென்றால் ஏன் இத்தனை ஊடகங்கள் இவற்றை பெரிதுபடுத்துகின்றன, இத்தனை ஜோதிடர்கள் இதற்கான பலனை சொல்கிறார்கள் என்ற கேள்வி வரும். எல்லாம் ஒரு வியாபாரம்தான். முட்டாள்தனமாக அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி எத்தனை பேர் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றின கணக்கெடுப்பிற்காக கூட இருக்கலாம். ஆனால் பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களெல்லாம் கடைசியாக ஒரு வாசகத்தை சொல்லுவார்கள். என்னவென்றால், இந்த கிரகப்பெயர்ச்சிக்கான பலன்களெல்லாம் பொதுவானவை. அவரவர்கள் தங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களது சுய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஜோதிடரிடம் சென்று இந்த கிரகப்பெயர்ச்சிக்கான பலன்களையும் தெரிந்து கொள்ளட்டும் என்றுதான் சொல்லுவார்கள். இது ஒரு ராசிக்கான பொதுவான பலனே தவிர அந்த ராசியில் இருப்பவர்களுக்கான தனிப்பட்ட பலன் கிடையாது என்று கடைசியாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் எல்லோரும் இதை கவனிப்பது இல்லை. நாம் உதாரணத்திற்கு வருவோம். இந்த உலகத்தில் 800 கோடி பேர் அல்லது 900 கோடி பேர் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 800 கோடி பேராக இருந்தாலும் 900 கோடி பேராக இருந்தாலும் அனைவருமே இந்த 12 ராசிக்குள் தான் அடங்குவார்கள். அதே போல 27 நட்சத்திரங்களுக்குள் தான் அனைவரும் அடங்குவார்கள். தோராயமாக ஒரு ராசிக்கு 68 கோடி பேர் என்கிற கணக்கு வரும். இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கான பலன் 68 கோடி பேருக்குமா பொருந்தும்? பலன் கேட்கக்கூடிய மக்கள் கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா?
அதுபோலவே தினமும் சந்திரனை கொண்டு தினப்பலன் சொல்கிறார்கள். இந்த 68 கோடி பேரை 2.25 வகுத்தால் ஒரு நட்சத்திரத்திற்கு 25 கோடி பேர் தோராயமாக கணக்கு வரும். ஆக தினப்பலன்களில் சந்திரன் என்ற நட்சத்திரத்தை கொண்டு பலன் சொல்லும்போது இந்த 25 கோடி பேருக்கும் அந்த பலன் பொருந்துமா? அப்படியானால் கோச்சார கிரகங்களின் பலனை பார்க்க வேண்டாமா என்றால் அப்படியெல்லாம் இல்லை. கோச்சார கிரகங்களின் பார்வை அல்லது சேர்க்கை அது சுபத்துவமாக இருந்தால் என்ன செய்யும் என்றால், நல்ல நேரம் என்று நமக்கு சாதகமான காலம் நடக்கும்போது அதற்கான வாய்ப்பை சிறிது அதிகரித்து கொடுக்கும். நமக்கு ஆகாத பொருந்தாத காலமாக இருந்தால் அந்த சமயங்களில் நமக்கு வரக்கூடிய சிரமங்களில் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரும், அவ்வளவுதான். ஒரு ஜாதகத்தில் 7.5 சனி நடக்கிறது, அஷ்டம சனி நடக்கிறது என்றெல்லாம் கூறுவார்கள். அதே போல அஷ்டம குரு ரோகாதிபதியான 6ஆம் இடத்திலிருந்து குரு நடக்கிறது, ராசிக்கு 8ஆன அஷ்டமத்திலிருந்து குரு நடக்கிறது. எனக்கு பொருளாதாரமே வராது, அஷ்டம சனி நடந்தால் எனக்கு கண்டங்களே ஏற்படும், நஷ்டங்களே ஏற்படும், 7.5 சனி நடக்கும்போது எனக்கு உண்டான காலகட்டங்கள் மிகவும் கடுமையாக இருக்கும் என்றெல்லாம் கூறுவார்கள். இது எல்லோருக்கும் அப்படியே நடக்காது. ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவான ஒரு விதி இருக்கிறது. என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் பாதிப்பு மிக மிக குறைவாக இருக்கும் என்று. இதுவும் பொதுவான பலன்தான். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி யோகாதிபதியாக இருப்பதால் அவர்களுக்கு 7.5 சனியின் பாதிப்பு குறையும் என்றும், துலா ராசிக்காரர்களுக்கு சனி யோகாதிபதி அதாவது 4-5 கூடியவனாக வருவதால் அவர்களுக்கும் சனி யோகத்தை தான் செய்வார் என்றும், மகர கும்ப ராசிகளுக்கு சனி தன்னுடைய சுய ஆதிபத்தியம் உள்ள ராசியாக வருவதால் அவர்களுக்கும் சனி நன்மையை தான் செய்வார் என்றும் இருக்கிறது. ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் திசையோ சூரிய திசையோ சந்திர திசையோ நடக்கும்போது இந்த 7.5 அஷ்டம சனி என்கிற கோச்சார பலன்கள் நடந்தால் கட்டாயம் இவர்களுக்கும் சிரமமான பலன்களே நடக்கும். ஏனென்றால் சனிக்கு பகை கிரகங்களான சூரியன், செவ்வாய், சந்திரன் ஆகிய திசை நடந்து அந்த திசைகளையோ புத்தியையோ கோச்சார சனி பார்த்தால் அவர்களுக்கு மிகுந்த கடுமையான துன்பங்கள் வரும். என்ன மேற்சொன்ன ராசிகளுக்கு கொஞ்சம் ஒரு 10% குறைவான தீமைகள் நடக்கும், அவ்வளவுதான். அதுவே சிம்ம ராசி, கடக ராசி, மேச ராசி, விருட்சகம் போன்ற ராசிகளுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ நடக்கும்போது மிகவும் கடுமையான பலன்கள் நடக்கும் என்பார்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ நடக்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு யோகமான தசை நடந்தால் பெரும்பாலும் பாதிப்புகள் என்பது இருக்காது. இவர்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள் என்பது ஒன்று இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற விஷயங்களிலெல்லாம் ஆதாயம் இருக்கும். வீடு கட்டுவது, இயந்திரங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். ஆனால் சனி இயல்பாகவே சில குறிப்பிட்ட ராசிக்கு ஆகாது என்று இருப்பவர்களுக்கு அவயோக திசை, அதாவது அந்த ராசிக்கு பாதகமான திசை நடக்கும்போது கெடுபலன்கள் மிக கடுமையாக இருக்கும். இதில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், யோகமான தசை நடந்தால் எந்த கிரக பெயர்ச்சி காலகட்டங்களிலும் பெரிதாக துன்பம் இருக்காது, அதை சமாளிக்கக்கூடிய திறனும் இருக்கும்.
அவயோகமான தசை நடந்தால் அது எந்த ராசிக்காரர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் துன்பங்கள் இருக்கும். ஓரளவுக்கு சுப கோச்சார கிரகங்களின் பார்வை இருக்கும்போது துன்பங்களின் அளவு வேண்டுமானால் குறையும். ஆகவே கோச்சார கிரகங்களின் பலன்களை தொலைக்காட்சியில் கேட்டும் வலைதளங்களில் கேட்டும் புத்தகங்களில் படித்தும் மிகவும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். நமக்குண்டான செயல்களை சரியாக செய்து கொண்டு வந்தால் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்களில் கடைபிடித்து உடலையும் மனதையும் வருத்தி துன்பத்திற்கு ஆளாகாத விஷயங்களை தவிர்த்தும் சரியாக நடந்து கொண்டு வந்தால் பிரச்சனைகளும் குறையும். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் சரியாக நடந்து கொள்ளும்போது இயற்கையே அதற்கு ஆதரவாக பல விஷயங்களில் உதவும். இயற்கை என்பது காலம், சூழ்நிலை. நாம் பழகக்கூடிய மக்களே நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவுவார்கள். அதற்கு நாம் முதலில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு கிரகப்பெயர்ச்சி நடந்தால் உடனே ஒருவர் என்னுடைய ராசி இது, எனக்கு பலன் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது பொதுவான பலனைத்தான் சொல்ல முடியும், அவருக்கான பலனை சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரே ராசியில் 68 கோடி பேர்கள் தோராயமாக இருப்பார்கள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இப்படி கேட்பது மிகவும் முட்டாள்தனமான செயல். இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அவரவர்களுக்கான பலனை அவர்களுக்கு சாதகமில்லாத காலங்கள் நடக்கும்போது ஒரு ஜோதிடரை அணுகி கேட்டு எந்த காலம் வரை நமக்கு சாதகமான காலமாக இல்லையோ அதுவரை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டு அதன் பிரகாரம் நடந்தால் நமக்கு நன்மை பயக்குமா என்பதை சிந்தித்து அதன் பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லக்கூடிய பலன் முதலில் நமது வாழ்க்கைக்கு பொருந்தி வருகிறதா என்று பாருங்கள். அதன் பின்பு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கலாமா வேண்டாமா என்று யோசியுங்கள். பொருந்தி வருகிறதென்றால் சொல்லக்கூடிய விஷயங்களையும் பரிகாரங்களும் நம் அறிவுக்கு அது பொருந்துகிறதா என்றும் பாருங்கள். அதன் பிறகு அந்த பரிகாரங்களை கடைபிடியுங்கள், செய்யுங்கள். ஒருவர் ஜாதகத்தை கணித்து தன் அறிவு கொண்டு பலன்களை சொல்லிவிடலாம். ஆனால் பரிகாரங்கள் என்பது உளவியல் ரீதியானது. அதையும் பல பேர் புத்தகத்தில் எழுதியுள்ளதை படித்து சொல்லுவார்கள். அது அனுபவத்துக்கு பொருந்துமா, அறிவுக்கு பொருந்துமா என்று யோசிக்க வேண்டும். இவ்வாறு சிந்தித்து செயல்பட்டால் நமக்கு வரக்கூடிய இடர்கள் பெரும்பாலும் குறையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.